திறமை, விவேகம் கொண்டு செயல்படும் தனுசு ராசி நேயர்களே, சமயநல்லூர் பிரம்ம ஜோதிடர் நிலையத்திலிருந்து பிரம்ம ஜோதிடர் மதன் தனுசு ராசிக்கான 2026ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி பலன்களை கூறுகிறேன். உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் நின்று வீரம், வெற்றி, விஜயஸ்தானத்தில் நின்று கடந்த 2½ வருட காலமாக உங்களுக்கு அளப்பரிய நற்பலன்களை வாரி வழங்கியுள்ளார் இந்த சனி பகவான். இவர் 2026ஆம் வருடம் மார்ச் 6ஆம் தேதி உங்களது ராசிக்கு 4ஆம் இடமான மீனத்தில் அமர்கிறார். இது கண்ட சனி ஆகும். இதை சிலர் அர்த்தாஷ்டம சனி என்றும் கூறுவார். பொதுவாக சனி, குரு போன்ற கிரகங்கள் 4ல் அமரும் போது அதை கண்ட சனி, கண்ட வியாழன் என்றே அழைக்கப்படும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் அந்த நபர்களுக்கு கண்டங்களை ஏற்படுத்தும். குரு பகவானும் கண்டங்களை ஏற்படுத்துவார். என்ன சார் சொல்றீங்க? குரு பகவான் கண்டத்தை ஏற்படுத்துவாரா? அனைத்து கிரகங்களும் கண்டங்களை ஏற்படுத்தும். ஒவ்வொருத்தர் கொடுக்கக்கூடிய கண்டங்களும் வித்தியாசமா இருக்கும். அதாவது சனி பகவான், செவ்வாய் எல்லாம் கொடுக்கறது ஆக்சிடென்டத்தையும் கொடுக்கும். சனி பகவான் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னா உடம்புல நோயா, கட்டிகள், காயங்கள், அதாவது ஆறாத புண்கள், தோல் நோய், இந்த மாதிரி இதை கொடுப்பாரு. சனி செவ்வாய் சேரும் போதுதான் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி இது கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி குரு பகவான் கொடுக்கறது வித்தியாசமா இருக்கும். அதை நான் அடுத்தடுத்த வீடியோகள்ல உங்களுக்கு நான் சொல்றேன். அப்ப இது விளக்கங்களுக்காகத்தான் நான் சொல்றேன். அதாவது கண்ட வியாழன் அப்படின்றது நாள்ல வியாழன் அமரும் போது கண்டங்களை ஏற்படுத்தும். அப்ப இப்ப நாள்ல உங்களுக்கு சனி பகவான் போய் அமரப்போகுது. அப்ப குரு பகவான் உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இதனால் கண்டங்கள் ஏற்படாது என குரு பார்க்க கோடி நன்மை. இப்ப நாளில் அமரக்கூடிய அந்த கண்ட சனியை குரு பார்வையிடுவதால் கண்டம் ஏற்படாது, பயப்பட வேண்டாம். பொது பலன், அதாவது தனுசு ராசிக்கான பொது பலன் என்ன அப்படின்னா, புதிய முயற்சிகள் எடுக்கும் முன்பு நன்கு யோசித்து செயல்பட வேண்டும். புதிய நபர்களை நம்பக்கூடாது. இந்த வரக்கூடிய 2½ வருட காலத்துல புதிய நபர்களை நம்பக்கூடாது. பண வரவு சிறப்பாக இருக்கும். எனவே எத்தகைய சிக்கல்கள் வந்தாலும் சமாளிக்க முடியும். மனதில் குழப்பம் ஏற்படும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். அடுத்தவர்களுக்கு தங்களது பொருட்கள், வாகனங்களை இரவல் கொடுக்க வேண்டாம். தாங்களும் எவருடைய பொருள், வாகனங்களையும் இரவல் வாங்க வேண்டாம். பிறர்க்காக மற்றவர்களிடம் கடன் பெற்று வழங்க வேண்டாம். நீங்களே அந்த கடனை கட்டுற மாதிரி வந்துடும். உண்ணாமல் திங்காமல் பணம் தண்டமாக இந்த 2½ வருடம் செலவழிக்க போகிறது. உடலில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். வாகனத்தில் செல்லும் போது மித வேகம் மிக நன்று. போக்குவரத்தில் வண்டியில் ஏறி இறங்கும் போதும் சாலைகளிலும் மிக கவனமாக இருங்கள். ஆயுத பிரயோகம், எந்திரங்களில் வேலை செய்வோர் கவனமுடன் பணியாற்ற வேண்டும். தேவையற்ற பயணங்களையும் அலைச்சல்களையும் காசு பண விரயத்தையும் தவிர்த்து விடுங்கள். இதனால் உடல் நலம் நன்றாகும், சேமிப்பு உயரும். இப்போ பொதுவா நம்ம தேவையற்ற செலவு செஞ்சிருக்கோம் அப்படின்றது எப்ப தெரியும் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்ணுவோம்ல, அப்ப தற்காலிகமா வாங்கக்கூடிய பொருட்கள்ல நம்ம காசு போட்டது பூராமே குப்பையா போகும். அப்பத்தே நம்ம எவ்வளவு பணம் தேவையற்ற வழியில செலவழிச்சிருக்கோம் அப்படின்றது தெரிய வரும். அப்ப அந்த வகையில எல்லாம் செலவுகளை நம்ம குறைச்சிக்கணும். இதனால சேமிப்பு உயரும், உடல் நலம் நன்றாகும், திருமண முயற்சி கைகூடும். பேச்சினில் நிதானம் வேண்டும். உற்றார் உறவினர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். இதனால் உங்கள் நீண்ட கால கோரிக்கைகளை சனி பகவான் நிறைவேற்றி வைப்பார். வண்டி வாகனங்கள் வாங்கலாம். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். குடும்பத்தினருடன் பயணங்கள் மேற்கொள்ளும் போது மிதவேகம் நன்று. தொழில் புரிவோர்க்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். வாடிக்கையாளர்களின் தேவைகளை அறிந்து முன்னேறுவீர்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த வருமானம் பெறுவார்கள். வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எதிர்பார்த்த இடத்தில் கடன் கிடைக்கும். ஏன்னா கடன் கொடுக்கறது சனி பகவான் தான். நீங்க அவருக்கு தான் வட்டி கட்ட போறீங்க. அதனால எவ்வளவு கேட்டாலும் கிடைக்கும். ஆனா தேவைக்கு மேல வாங்கிடாதீங்க. அது என்னுடைய வேண்டுகோள். தொழில், மற்றவர்களால்
தொழில் உத்தியோகத்துல மற்றவர்களால் சங்கடங்கள் ஏற்படும் என்பதால் இக்காலகட்டங்களில் உங்களாய் உங்களை நம்பி நடத்தப்படும் தொழில் மட்டுமே ஆதாயத்தினை தரும். பணியாளர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். இதனால் செல்வாக்கும் உயரும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். மேல் அதிகாரிகளை இக்காலத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். இப்போ மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் வேண்டும். இது தேர்வு காலமாக இருப்பதால், நாளில் சனி அமர்வதாலும் மனப்பாடம் செஞ்சு அதாவது மனனம் செய்து படித்து வருவது மறந்து போய்விடும். ஏன்னா நாளில் சனி அமரும் போது மனப்பாடம் செய்யறது மறந்துடும். அதனால எதையும் புரிந்து படியுங்கள். தேர்வு காலத்தில் அதிக எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். வாரத்துக்கு 2 நாள் அரசகனி சாறு என்று சொல்லக்கூடிய எலும்புச்சை ஜூஸ் குடித்து வருவதனால் படிப்பில் முன்னேற்றம், நல்ல மதிப்பெண் பெறலாம். இப்போ பெண்களுக்கு குடும்பத்தில் சனிக்கிழமைகளில் பிரச்சனை உருவாகும். வாக்குவாதங்களை குடும்பத்தில் தவிர்த்து விடுங்கள். பிள்ளைகளின் நலன்களில் கூடுதல் கவனம் கொள்ளுங்கள். திருமணமான பெண்களுக்கு கணவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். வீட்டினில் சேமிப்பு அதிகரிக்கும். தேவையில்லாத அதிக உபயோகம் இல்லாத பொருட்களை வாங்கி வீட்டினில் குவிப்பதை தவிர்த்து விடுங்கள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணியிடத்தில் பணி சுமை அதிகரிக்கும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். இப்போ ராசி இந்த தனுசு ராசிக்கு குருவின் சஞ்சாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். உங்களது ராசிக்கு மே மாதம் 31ஆம் தேதி வரை 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்தில் அமர்ந்து நல்ல பலன்களை வழங்கி வருவார் சனி பகவான். வீட்டினில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொள்ளலாம். ஜூன் 1ஆம் தேதி முதல் அஷ்டம குருவாக கடகத்தில் உச்சம் பெறுகிறார். இதனால் செயல்களில் சிரமம், முயற்சி தடை போன்றவற்றை ஏற்படுத்துவார். குரு பரிகாரம் செய்து கொள்வதால் பெரிய அளவு பாதிப்பு இல்லை. பொதுவாக இந்த 2.5 வருட காலம் அனைத்து விஷயங்களிலும் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் சபலத்துக்கு இடம் கொடுக்காமல் செயல்பட வேண்டும். பரிகாரம் என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் 4 எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வருக. ஜூன் 1ஆம் தேதி முதல் நவக்கிரக குருவிற்கு அல்லது சிவன் கோயிலில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு சுத்தமான நெய்யினால் தீபம் ஏற்றி வழிபட்டு வரவும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தீபம் ஏத்துங்க, அதை அந்த சாமியை நோக்கி 3 வட்டம் சுத்தி காமிங்க. சுத்தி காமிக்கும் போது நம்ம மனசுல நினைச்சுக்கிறது. அப்படி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறதுக்கு பேரு சங்கல்பம். நீங்க என்ன வேணாலும் வேண்டிக்கலாம். சங்கல்பம் பண்ணிட்டு அந்த தீபத்தை வச்சுட்டோம்னா அதை கையால் தொட்டு கண்களில் ஒட்டி கொள்ளக்கூடாது. அப்ப தீப வணக்கம் செய்யக்கூடாது. உங்கள் வேண்டுதலை கேட்டுட்டு கும்பிட்டுட்டு வெளியே வந்துடணும். இதை செஞ்சு வந்தீங்கன்னா அந்த தீபத்தை ஏத்துறதுனால வரக்கூடிய பலன் உங்களுக்கு முழுசா கிடைச்சிடும். முடிந்தால் பெரிய ஸ்தலங்களான குச்சனூர், திருநள்ளாறு இதுக்கு சென்று வாருங்கள். குச்சனூர் போறது சனிக்கிழமை போகலாம். திருநள்ளாறு போறது சனிக்கிழமை போகாதீங்க. திருநள்ளாறு போறது வெள்ளிக்கிழமை போங்க. வெள்ளிக்கிழமை திருநள்ளாறுல இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. அப்பத்தே நீங்க சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ண முடியும். பரிகாரமாக என்ன அப்படின்னா, மாலை தேங்காய் பழ அர்ச்சனை, உங்களுடைய பெயர் நட்சத்திரம் சொல்லி செய்து வருவதனால் இந்த சனி பகவான் குரு பகவானுடைய பாதிப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். குருவுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, திருச்செந்தூர் சென்று ஆழி நீராடி, அதாவது கடலில் நீராடிய பின் வேலவருக்கு மாலை தேங்காய் பழ அர்ச்சனை உங்களுடைய பெயர் நட்சத்திரம் சொல்லி செய்ய நலமே உண்டாகும். இத்துடன் தனுசு ராசி நேயர்களுக்கான சனி பயிற்சி பலனை இனிதே நிறைவு செய்கிறேன். எல்லாம் கைகூடும். குருவே துணை.